Taste the Daily. கோவிந்தராஜன் சார் இப்போ என்னன்னா 4 ஆண்டு காலமாக ஒரு கட்சி அவங்க வந்து நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் எங்களுடைய ஆட்சி நம்பர் 1 எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் கேட்குறாங்க, சரி அட்லீஸ்ட் வந்து நிதி பற்றாக்குறை அப்படி இப்படின்னு காரணத்தை சொல்லி இப்போவாவது கொடுக்குறாங்கல்ல. இன்னும் சொல்ல போனால் பொங்கல் பரிசு தொகுப்பெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு, உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை, ஏன் இவங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க? இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு புரட்சி தலைவருடைய ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. ஏ மாற்றாதே ஏ மாற்றாதே, இது திமுகவுக்கு. ஏ மாறாதே ஏ மாறாதே, இது மக்கள் யாரும் ஏமாந்துட மாட்டாங்க. இவங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏமாற்று வித்தைக்கெல்லாம் மக்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க. என்ன ஏமாத்துறாங்கங்கிறீங்க? ஏங்க எவ்வளோ ஏங்க போன இதில் தேர்தலில் நீட்டு விலக்கிடுவோன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாங்க, வந்துச்சா? பழைய ஓய்வூதியத்தை இது பண்ணிடுவோன்னு சொன்னாங்க, இப்போ வந்து உருட்டிட்டு இருக்காங்க. பழசும் இல்லாத யூபிஎஸும் இல்லாத இந்த ஓபிஎஸ் இது இல்லாத இப்போ டிபிஎஸ்னு ஏதோ போட்டுக்கிட்டு 10% இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாவையே புதுசாக ஏதோ டிசைனாக உருட்டிட்டு இருக்கிறாங்க. இது ஏமாற்றம் இல்லையா? ஸோ இதே போல் விட்டான்னாக்க இவங்க வந்து ஹெலிகாப்டர் கொடுப்போம், காரு கொடுப்போம், பஸ்ஸு கொடுப்போம்லாம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஹெலிகாப்டர் வந்து பொம்மை ஹெலிகாப்டர் கூட கொடுப்பாங்க, இவங்க காரை கூட பொம்மை காரை கூட கொடுப்பாங்க. கனவெல்லாம் கேட்கறாங்களே சார், இனி வாக்குறுதி அடுத்து. ஏன்னா இப்ப 4.5 வருஷமா இவங்களை மக்கள் பார்த்திருக்காங்க, மக்களுடைய எதிர்ப்பெல்லாம் கூட உங்களுக்கு உளவுத்துறை மூலமா போயிருக்கும். அதனால மக்கள் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அட்லீஸ்ட் அதையாவது ஏன் பாராட்ட மாட்டேங்கிறீங்க? இத தெரியாதனமா இந்த உங்க கனவு இருக்குன்றதை கேட்டுட்டு முதல்வர் முன்னாடியே ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து கேட்டிருக்காங்க, என்னம்மா நீங்க வந்து அந்த மானிய கடன்லாம் வாங்கினீங்களான்னு சொல்லிட்டு. ஏண்டா கேட்டோன்னு ஆயிப்போச்சு அவருக்கு, முதல்வருக்கு. அந்த பெண்மணி வந்து எங்களுக்கு இந்த மானியத்துல கடனும் இல்லை, ஒன்றும் கொடுக்கல ஐயா, எங்க கனவு இதுதான், எப்ப இதை வரும்னு சொல்லியிருக்கு. அந்த கனவு சொல்லியிருக்கு. ஏண்டா கேட்டோன்ற மாதிரி ஆயிப்போச்சுன்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கல. இவங்க பண்ணக்கூடியது எல்லாமே ஸ்கிரிப்ட் போட்டுக்கிட்டு ஏமாற்றி இதே போலதான் பண்றாங்க. இதை சுருக்கமா சொல்லணும்னாக்க வாக்கு லஞ்சம், வாக்கு வாங்குவதற்கு வாக்கு லஞ்சம். என்ன சார் அரசோட திட்டத்தை லஞ்சம் அப்படின்னு? ஆமாங்க, இது போல ஒரு இதை போட்டு வாக்கு லஞ்சம்னா பொங்கலுக்கு கொடுத்த 3000 ரூபாய் வாக்கு லஞ்சம்னு சொல்றீங்க? நிச்சயமாக. ஏங்க இவரு எதிர்கட்சி தலைவரா முதல்வர் இருந்தப்ப அப்ப எடப்பாடியார் வந்து கொரோனா பேரிடர் காலத்துல மிகப்பெரிய நிதி நெருக்கடி தமிழக அரசு இல்லாம, அந்த இதுல இவர் என்ன கேட்டாரு, 5000 கொடுங்கள் அப்படின்னு. புரிஞ்சுக்காத ஏன் இப்ப அந்த 5000 இப்ப கொடுக்க வேண்டியது தானே? இப்ப என்ன அவ்வளவு நிதி நெருக்கடி வருதுன்னு இருக்குது, அந்த 5000 இப்ப கொடுக்க வேண்டியது தானே? அட்லீஸ்ட் 3000 ரூபாய் கொடுக்குறாங்களே, போன பொங்கலுக்கு தான் எதுவும் ஏங்க அந்த 3000 ஒழுங்கா கொடுத்தாங்களா? இப்ப வரக்கூடிய செய்திகள் என்ன வருதுன்னா, அந்த சர்வர் வேலை செய்யல, அந்த கைரேகை வேலை செய்யல அப்படின்ற மாதிரி 2-3 நாள் பொங்கலுக்கும் போகி அன்னைக்கு கூட கொடுப்போம், அது இன்னையோட முடியுதுன்னு சொன்னா போகி அன்னைக்கு கூட நாங்க கொடுக்குறோம், நாளைக்கு. ஏங்க இந்த 3000 ரூபாய் அதுதான் சொன்னா வாக்கு லஞ்சம். இந்த 3000 ரூபாய் கொடுத்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போடும். அதையும் கொடுக்கறது போகும்போது ஏன் ஒழுங்கா அது அந்தந்த ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர்கள் கொடுக்க வேண்டியதான், ஏன் இவங்களுடைய கவுன்சிலர்கள்லாம் அங்க போய் நின்றுக்கிட்டு இது பண்ணிட்டு ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க? ரெண்டாவது, இந்த பொங்கல் தொகுப்புலயே பாத்தீங்கன்னா இலவச வேட்டி சேலை பாதி இடங்களுக்கு இன்னைக்கு சென்று அடையவே இல்லை, புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 4 வருஷமாவே அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னுமா அந்த அரசாங்கம் அப்படியே நடந்துக்கிறாங்க? தீபாவளி வரைக்கும் கொடுத்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி, இது வரைக்கும் வரக்கூடிய செய்திகள் பல்வேறு ஊடகங்கள்ல இன்றைக்கு கூட நாளிதழ பிரபலமான நாளிதழ்கள்ல முக்கிய தலைப்பு செய்தியா வந்திருக்கிறது, வேட்டி சேலை வழங்கப்படவில்லை, கரும்பு வழங்கப்படவில்லை. அந்த கரும்பு கொள்முதல் பண்ற விவசாயிகள்கிட்ட பாத்தீங்கன்னா இடைத்தரகர்கள் 15 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. இவங்க கொடுக்கறதே 33 ரூபாய், அதுல 15 ரூபாய் இடைத்தரகர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு இதுவாயிட்டு இருக்குது. ஸோ இவங்க இதே போலதான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று சின்ன உதாரணம் சொல்றேன், நாச்சியார் சுகந்தி அம்மா வந்து சொன்னாங்க, தூய்மை பணியாளர்கள் ஏன் இவ்வளவு நாள தூய்மை பணியாளர்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு இல்லாத, நேற்றைக்கு அமைச்சர் திரு சேகர் பாபு போய் அவங்களோட உட்கார்ந்து பழரசம் கொடுத்து நாங்க உங்க கோரிக்கைலாம் ஏன் பண்றாங்க? இதெல்லாம் வந்து ஓட்டு வாங்குறதுக்கோசரம். ஆனா ஒருவேளை இப்ப தூய்மை பணியாளர்களோ இல்ல இடைநிலை ஆசிரியர்களோ இல்ல ஜாக்டோஜி அமைப்பை சேர்ந்தவங்களோ எலெக்ஷன் நெருக்கத்துல நம்ம அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கலாம், அப்ப நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இப்ப போராடுறாங்களா?
எங்க அந்த கோரிக்கை முழுசா நிறைவேற்றினாங்களே. இப்ப பாத்தீங்கன்னாக்கா டிபிஎஸ் தமிழ்நாடு ஓய்வூதியம் போட்டு ஏமாற்று வேலைகள் தான் செய்திருக்கிறார்கள். அதுல பழைய ஓய்வூதியம் வந்திருக்கா? இப்ப ஜாக்டோஜியோவை முதல்ல ஏமாந்துட்டு லட்டெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஆஹா அரசே நமக்கு அல்வா கொடுத்துட்டாங்க, நம்ம லட்டு கொடுத்தோம் ஆனா அரசு நமக்கு அல்வா கொடுத்து விட்டார்கள். அப்புறம் தான் முடிச்சுக்கிட்டாங்க. அந்த 10% பிடித்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால்குலேட் பண்றாங்க, இவங்க நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கே திருப்பி கொடுக்கறதுல அதை பேங்க்ல போட்டா கூட எனக்கு வட்டி நிறைய வந்திருக்கும் அப்படின்னு அவங்க உணர்ந்துகிட்டாங்க. அப்ப இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு நிச்சயமாக ஆணித்தரமாக சொல்ல, இதெல்லாம் ஏமாத்துறது. ஏங்க இவங்களுக்கு ஆட்சியில வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆட்சியில தான் நம்ம வரப்போது இல்லையா, அடிச்சு விடுவோம் சும்மா என்னென்னலாம். அதான் சொன்னேன், ஹெலிகாப்டர் தருவோம், கார் தருவாங்க, பஸ் தருவாங்க. கேட்டாங்கன்னா மக்கள் கேட்டாங்க, ஏங்க நாங்க ஹெலிகாப்டர் தானே சொன்னோம், இந்தாங்க பொம்மை ஹெலிகாப்டர் வாங்கிக்கோங்க. தேர்தல் வாக்குறுதி ஏதோ உங்ககிட்ட கசிஞ்சிருச்சு போலயே, வாக்கு பேசுறீங்க இப்படி கூட சொல்லுவாங்க. அதே ஒரு திமுக இருக்கக்கூடியவர் ஒரு அமைச்சர் சொல்றாரு, நாங்க வந்து உரிமை தொகை வந்து கொடுக்கறது நாங்க எப்ப கொடுப்போம்னு சொன்னோங்களா, எந்த இதுல அப்படி ஒரு சொல்றாரு அவங்க கூட இருக்காங்க. அது போல இவங்க எப்படி வேணா இவங்க வந்து அதை மடைமாற்றம் செய்து திசை திருப்பதற்கு எப்ப வேணா சொல்லி இது பண்ணிருப்பாங்க. புரியுது. என்னென்ன எல்லாம் இன்னும் திசை மாத்துனாங்க, மடை மாத்துறாங்க, இன்னும் விரிவாக பேசலாம். தன்னோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளையே ஏமாத்த பாக்குற இந்த மனநிலை இருக்குல்ல, கூட்டணி கட்சிகளை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது கூட்டணி கட்சிகள் ஏமாற்றுக்காக பல்வேறு இது சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த வக்ஃப் பில், கூட்டணி கட்சியான இருக்கக்கூடிய அந்த மனிதநேய மக்கள் கட்சி அதர கட்சிகளுக்கெல்லாம் வக்ஃப் பில்ல நாங்க கொண்டு வர மாட்டோம், இந்த புதிய இது சுப்ரீம் கோர்ட் இது பண்ண புதுசு கொண்டு வர மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நவம்பர் மாசத்துல இந்த வக்ஃப் பில்ல புது ஜியோ போட்டு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கூட்டணி கட்சிக்கு. அதே போல இப்போ ஒரு திரைப்படம் சர்ச்சைக்குள்ள இருக்காங்க. அதுல இவங்க கூட்டணியா இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைவரை தவறாக சித்தரித்து இவங்க துரோகம் செய்திருக்கிறார்கள் இந்தி இதுக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒரு மிகப்பெரிய கூட்டணியில இருந்து விலகணும்ன்றதுக்கு சொன்னா இதெல்லாம் அவங்க வந்து படம்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிருக்கிறது, ஆளும் தரப்பு பண்ணிட்டு இருக்குது. திருச்சி வேலுசாமி அவர்கள் மிக தெளிவாக எல்லாம் எடுத்து பொது வழியில சொல்லி இது பண்ணிருக்கிறாரு. கூட்டணி கட்சியில ஏமாத்தணும் இதெல்லாமே அவங்க பண்ணிருக்கிறாங்க. ரெண்டாவது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திரு ராஜ் தாக்கரே அவர்கள் மும்பையில தமிழர்களை பற்றி மிகவும் இழிவாக கொச்சையாக பேசியிருக்கிறார். ராஜ் தாக்கரே இருக்கக்கூடிய அந்த இண்டி கூட்டணி இதுவரைக்கும் முதல்வர் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்க, இதனால் தமிழர்களுக்கு இது போன்ற ஒரு நிலைமை கண்டனம் தெரிவித்தார் முதல்வர் அவர்கள். அதுக்கு கூட்டணி தலைவர்கள் இது வரைக்கும் கேள்வி கேட்க வேண்டாம். இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சாதாரண ஒண்ணுமே இல்லாத இந்த படத்துக்கோசரம் குரல் கொடுக்கிறார். இந்த இதுக்கு வந்து ஏன் இது வரைக்கும் குரல் கொடுக்கல? அதனால கூட்டணியும் ஏமாத்திக்கிட்டே ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. மாத்தி ஏமாத்திட்டு ஏமாந்துதான் போவாங்க.